எத்தனை பேர் இருக்காங்க இங்க? இல்ல ஒரு குடும்பமா இல்ல எத்தனை குடும்பம்? ஒரு குடும்பம் தானே. இப்ப தோணியாலே யாரானு இப்ப சரி ஓகே ஓகே ஓகே. அரிசி இதுல இப்போ சரி ஓகே நீங்க எடுங்க. எப்படி ஓகே நீங்க இருங்க. இந்தாங்க தூக்குவீங்களா? ஓ அரிசி ஓ இல்ல ஏதாவது ஒன்றை பிடிச்சா சரி சரியா ஓகே கொண்டு வச்சுட்டு வாங்களா இன்னொரு சாமாரி. சரி ஓகேங்க. இப்ப வளையரவு பாலத்தால போக முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்க சரியான தண்ணி. அப்ப நாங்க இப்ப மண்முனை பாலத்தால போக போறோம். அப்படியே கொக்குடுச்சோலையை கடந்து கரையாக்கந்தீவுக்கு போறதா எங்களோட பிளானா இருந்தது. இப்ப நாங்க வீட்டுல இருந்து ஆட்டோ எடுக்கும் போது இப்ப கரையாக்கந்தீவுல ஒரு குடும்பத்தை பார்க்க போக போறோம்னு தான் நாங்க இப்ப முடிவெடுத்து வந்தேன். ஆனா இப்ப அதால போக முடியாது தானே. இப்ப நாங்க அந்த உணவு பொதிகளும் வாங்கியிருக்கிறோம். இப்ப இந்த மண்முனை பாலத்தால இப்ப போகும்போது இப்ப அங்க நிறைய ஊர்கள் இருக்கு தானே. இப்ப கொக்குடுச்சோலை அந்த அந்த துண்டுகள்ல இங்க இருக்கிற தண்ணி இங்கல வருதோ அல்லது இங்க இருக்கிற தண்ணி இங்கல போதோ தெரியல. இங்க இருக்கிறதா இங்கல வருது பாத்தீங்களா எப்படின்ட்டு. ஆனா இன்னொன்னு சொல்லணும் இதான் ஆரம்பம். அப்படி அங்களை காட்டுங்க இதான் ஆரம்பம் மலைக்கு. அப்படி இருக்கும்போது கூட பாருங்க எப்படி ரோடு அதெல்லாம் போயெல்லாம் வருகிண்டு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல சத்திரகொண்டான அந்த வாவியோரம் திருகோணமலை பிரதான வீதி அந்த வாவியோரத்துல நிற்கிறேன். ஓகேங்க. இப்ப நேற்று இருந்து இன்றைக்கு இப்ப 1 மணி ஆகுது. சரியான மழை. இப்ப நீங்க பார்க்கலாம் காத்து அருகி எப்படி வாய்ஸ் கேட்குமோ தெரியல. இப்ப ஓகேங்க. இப்ப எதற்காக இந்த வீடியோ இப்ப நான் எடுக்கிறேன்னா இப்ப நாங்க ஒரு உதவி திட்டத்தை செய்ய போறோம். இப்ப ஒரு வீட்டை போக போறோம். இப்ப வளமையா இப்ப நான் டெய்லி எடுக்கிறதானே ஹெல்பிங் வீடியோ எடுக்கிறது. தினமும் ஒரு குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உடனடி உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்ப பணம் வந்திருக்கு. இப்ப என்னென்னமே புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப நாங்க போக போறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தான். ஆனா இப்ப போகும் வழியில இப்ப நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கலாம் தெரியல. இப்பதான் நாங்களும் வெளியாகிறோம். இப்ப அங்காள பக்கம் இங்க பார்த்தா தெரியும். இப்ப அங்காள பக்கம் நிறைய ஊர்கள் இருக்கு. வவுனதீவு சைட் அப்ப இங்கால வாழச்சின்ன சைட்ல எல்லாம் நிறைய ஊர்கள் இருக்கு. இப்ப திருவண்ணாமலைக்கும் போகணும். எப்ப போறோமோ தெரியல. இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போக போறோம். போகும் வழியில யாராச்சும் நாங்க இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான இந்த உலர் உணவுப் பொருட்களை வழங்குறதுக்கு நாங்க இப்ப தயாராக போறோம்னு சொல்லலாம். இப்ப ஒரு 10 குடும்பத்துக்கு இப்ப அரிசி, கோதுமை, பருப்பு, சீனி அதுவும் எங்களுக்கு விளங்கு தானே. அவங்களோட நிலைமையை பார்த்து இப்ப இவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த உணவு பொதிகள்னு சொன்னா நாங்க கொடுப்போம். ஓகேங்க. தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. இப்ப ஓகே. இப்ப நாங்க டெய்லி வீடியோ எடுத்து எங்களை பழகிட்டு இப்ப நிறைய மக்கள் இப்ப இந்த வெள்ளத்தால பாதிக்கப்படுவாங்க. சொல்ல போனா இப்ப வார கோள்களும் கூடித்துன்னு சொல்லலாம். காலையில இருந்து 50 கோள் கிட்ட வந்திருக்கும். வெள்ளம் வந்தது அவங்களோட வீடு. அப்படி
எங்களுக்கும் கவலையா தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க எங்களை விட வந்து பாருங்கன்ட்டு. ஓகே, இப்ப நாங்க பணம் இருக்கு என்னட்ட இப்ப என்ன அனுப்பி வச்ச பணம் இருக்கு, அதை கொண்டு சேர்க்கணும் கஷ்டப்படுறாக்களுக்கு. இப்ப நாங்களும் மலனத்து வீட்டுல இருக்க முடியாது தானே, அதனால இப்ப நான் கிளம்பிட்டேன். ஆட்டோல நான் வந்திருக்கிறேன். யாரும் யோசிக்க தேவையில்ல. நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க பாதுகாப்பா இருங்கன்னு மழை காலத்துலண்டு. இப்ப நாங்க ஆட்டோலாம் வந்திருக்கிறோம். 3 பேருக்கிட்ட வந்திருக்கிறோம். ஓகே, வீடியோ தொடர்ச்சா பாருங்க. இப்ப கடைக்கு போயிட்டு 10 பேருக்கு நாங்க நான் குறிப்பிட்ட இந்த உணவுகளை வாங்கிட்டு வாகனத்திட்டு நாங்க போவோம். போற வழியில யாராச்சும் குடும்பங்களை பார்த்தவங்கன்னு சொன்னா அந்த உணவு பொதிகளை நாங்க வழங்கிட்டு இந்த வீடியோ அப்படிதான் இருக்க போகுது. தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ இந்த இதை காட்டுறேன் கட்டாயமா பாருங்க. வாவி தெரியும் தானே, புல் அதான் பாவி என்று சொல்லுவாங்க. ஆறா ஓகே, ரெண்டும் சொல்லுவாங்க. வாவி ஒன்று, சில வீடியோஸ்ல வாவின்னு சொல்றாங்க, உப்பாறுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்க மட்டக்களப்புல சொல்றது ஆறுன்னு சொல்ற உப்பாறு. இதுல தண்ணி மட்டமும் கூட்டிட்டு சரியான காத்தா இருக்கு. இப்ப மட்டக்களப்பு இப்ப வடக்கு கிழக்குல இப்ப சூறாவளிக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்றாங்க. நியூஸ் காலையிலயும் பார்த்தா வந்தாங்க. இப்பயும் சரியான காத்தா தான் இருக்கு. ஓகே, எது நடந்தாலும் எங்களோட உதவி திட்டம் தொடரும். இப்ப எங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்க உங்களில் ஒருவன் வருவான்னு இதன் மூலமா நிரூபிக்கப்படும். ஓகே, இப்ப ஓகே, நான் தான் டிரைவர். தொடர்ச்சா வீடியோ பாருங்க. ஓகே, இப்ப இந்த வீடியோ எத்தனை பாட்டா வரும்னு தெரியும் எங்களுக்கு. இப்ப நாங்க ஒரு வீட்டை போயிட்டு அந்த உதவியம் வழங்கிட்டு இப்ப வார வழியில எல்லாம் இப்ப கண்ணுக்கு படுவாங்க தானே, இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு அந்த உணவு பொதிகளை வழங்கிட்டு இது எத்தனை வீடியோ வரும்னு தெரியா, அதனால பாட்டா வந்தாலும் சொல்லலாம், எங்களுக்கே சரியா. ஓகே, வீடியோ தொடர்ச்சா பாருங்க. சரி, ஓகேங்க. இப்ப நான் ரோட்டால இப்ப காட்டி வாரேன். இப்ப மலையிலயும் பாத்தீங்களா, இப்ப நிறைய பேர் ரோட்ல நிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறார்கள் போல. அது தூண்டில் போடுறார்கள் எல்லாம் பொடியன்மார். அவங்க ஒரு ஃபன்னுக்கு வந்திருக்காங்க மலையில நலஞ்சு. சரி, ஓகேங்க. இப்ப மட்டக்களப்பு இதான் வெல்கம் கோபுரம் என்று சொல்லலாம். அப்படியே பனிமூட்டை மாதிரியே இருக்கு, அவ்வளவு மழை. சரி, ஓகேங்க. ஆனா மழைண்டாலும் வாகனங்கள் குறைவா இல்லாம தான் இருக்கு. நிறைய வாகனங்கள் பார்க்கலாம், லைன்ல அப்படியே ஆட்டோ தான் போய் கொண்டிருக்கு. மட்டக்களப்பு மாவட்ட தலைநகரம். ஓகேங்க. இப்ப நாங்க இப்ப என்ன பார்த்து வரோம்னா, இப்ப இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இப்ப அரிசி, கோதுமைமா வாங்குறதுக்கான கடைகளை பாக்குறேன் நான். ஓகேங்க, இதான் மட்டக்களப்பு பஸ் தரிப்பிடம் என்று சொல்லலாம். தெரியும் தானே உங்களுக்கு. ஆனா ஏன் காட்டுறேன்னா பாருங்க, இப்ப பாடசாலைக்கு போய் வந்து கிளாஸுகள் நடக்கும் தானே, இப்போ ஸ்கூல் லீவு தானே, இப்போ கிளாஸுகள் நடக்கும். இப்போ அதுக்கெல்லாம் போயிட்டு வர மாணவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. வாகனம் ஓடுறது கஷ்டம் தான் மழை காலத்துல. முன்னுக்கு கொஞ்சம் பனி மூட்டை மாதிரி தெரியுது, ஒழுங்கா தெரியுதும் இல்லை என்னென்ன வாகனம் வருதுன்னு. இதெல்லாம் நாங்க அடிக்கடி போறதானே. இப்ப இதெல்லாம் நாங்க போறது அங்க வவுனதீவு சைட்டுல போகணும்னா இப்ப இதெல்லாம் போறது. நிறைய ஊர்கள் இருக்கு தானே. அங்க வாழைக்காலன்றதுல நாங்க நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். அலடிக்கிற மாதிரி உள்ளா நிரம்பிட்டு. ஏதோ என்னோட பாட்டுக்கு பேசி வரேன். என்னடா இப்ப காட்டத்தான் வேணும். இப்ப மட்டக்களப்புல அவ்வளவு மழை வீழ்ச்சி இருக்கின்றதெல்லாம் காட்டத்தான் வேணும். இப்ப நீங்க இந்த பாக்குறது இப்ப நேற்று கூடி தொடர்ச்சியா மழை பெய்யுது. இப்ப 23ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு நாங்க தானே பெரும்படுத்தியுள்ள. அப்ப அந்த டைம்ல நல்ல காலம் மழை பெய்யல, அண்டு மழை பெஞ்சிருக்கு. அந்த ப்ரோக்ராம் அப்படியே கேன்சல் ஆயிருக்கும். ஒரு கடவுள் ஒரு அருள் தான் சொல்லலாம். மேலே பாருங்களேன், அன்றைக்கு மட்டும் மழை பெய்யல. 22ஆம் தேதி மழை பெய்தது, 24ஆம் தேதி மழை பெய்தது,
23ஆம் தேதி மட்டும் மழை பெய்யல பாருங்க எப்படி எங்களுக்கு சான்ஸ் உண்டு. அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. இப்ப மட்டும் ஒரு 6000 பேர் பார்த்துருக்கிறீங்க. நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. ஏன்னா அதுக்கு ட்ரோன் கேமரா எடுத்த கூட செலவு அந்த வீடியோக்கு மட்டும். ஓகே, இப்ப நாங்க பொருட்கள் இன்னும் வாங்கல. இப்ப கடையை பாக்குறோம், இப்ப பொருத்தமான ஒரு கடையை பாக்குறோம். இப்ப நாங்க வீடியோ எடுக்கத்தானே வேணும். இப்ப பொருட்கள் வாங்கும் போது இங்க இருக்கிற தண்ணி இங்கால வருதோ அல்லது இங்க இருக்கிற தண்ணி இஞ்சால போதோ தெரியல. இங்க இருக்கிறதா இஞ்சால வருது பாத்தீங்களா எப்படின்ட்டு. ஆனா இன்னொன்னு சொல்லணும், இதான் ஆரம்பம். அப்படி அங்களை காட்டுங்க, இதான் ஆரம்பம் மழைக்கு. அப்படி இருக்கும்போது கூட பாருங்க எப்படி ரோடு அதெல்லாம் போயெல்லாம் இருக்குண்டு. ஓகேங்க, ரொம்ப கஷ்டப்படும். ஆட்டோ எல்லாம் போறது கஷ்டமா தான் இருக்கு. குப்பெல்லாம் அடிச்சு வந்துருக்கீங்க. ஆட்டோ புதஞ்சிருக்கா? ஓகே, இங்கால பக்கம் தான் அப்படி காத்தடிக்கிறதால பாருங்க இந்த ஆத்துட அலைய பாத்தீங்களா? ஓகேங்க, பாருங்க தண்ணியா தான் இருக்கு ரோடு ஃபுல்லா. இது மட்டக்களப்பு வீச்சி கல்முனை. இதை கடந்துதான் புதூருக்கு போகணும். அந்த வீச்சி கல்முனை அந்த ஆத்தோர ரோடு, ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் இங்கால கரைக்கு வருது. அதாவது இங்கால பக்கம். ஓகே, பார்க்கலாம். அலமையா நாங்க இதெல்லாம் போறோம். நாங்க இதெல்லாம் போறது இதால போவோம். ஏன்னா தண்ணியும் காடெல்லாம் தானே. எங்கள பக்கம் ஓகே, எங்கள பக்கம் இருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறதால இப்ப பார்மசி மற்ற மற்ற பொருட்கள் வாங்குற கடைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறதால, அடுத்தது இப்ப எங்கள பக்கம் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் இல்லதானே இந்த புதூர் பகுதி என்று சொல்லலாம். அதனால எங்கால கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. அங்கால பக்கம் தான் வரும். ஏன்னா இப்ப நாங்க மற்ற நாட்கள்ல போகும்போது குடிசையெல்லாம் இருப்பாங்க பிள்ளைகளோட. அப்ப அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாருங்களேன், இப்ப காலையில 6 மணில இருந்து 9 மணி மட்டும் 40 கோடிக்கிட்ட வந்திருந்தது. எல்லாரும் அப்படிதான். எங்கட விட்ட வெள்ள மாதிரிக்கு வந்து பாருங்க, உங்களோட உதவி தேவைப்படுது. நிறைய பேர் இந்த வசனம் சொன்னாங்க. இதுவரை காலத்துக்கு அப்படி சொன்னதே இல்லை. எடுத்து உங்களோட உதவி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. பாருங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்படும். இப்ப நான் நேற்று போட்ட வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அக்கடை வீட்டை இப்ப கிச்சனுக்கு கூட தண்ணி ஒளி கொண்டிருக்கி. பாருங்க எப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமண்டு. சமையல் பாத்திரங்கள் நலைகிறது அறியின மாதிரி உண்மையில அந்த மழை காலத்துல இப்ப தண்ணி ஒலிக்கினா அப்ப சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்ற எல்லாம் அறியின மாதிரி தண்ணி ஒழுகிற டைம்ல எல்லாம் நாங்க நேரடியா பார்த்து நாங்க நேற்று. அப்ப உங்களோட உதவி தேவைப்படுது தம்பின்னு சொன்னாங்க. அப்ப உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு. இப்ப பாருங்க எவ்வளவு பேர் நம்பி திரிக்கிறாங்க. அப்படி நான் கேட்டேன், இப்ப கணவர் இருக்கிறாங்களான்னு. இல்ல, கணவர் இல்ல, எனக்கு படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீடு ஒழுங்கா இல்லாம இருக்கி வந்து கேட்கக்கூட மன வருத்தமா இருந்தது. இப்ப ஒரு வீட்டை போறோம் நாங்க. எவ்வளவு எங்களால முடியுமோ இந்த மழை காலங்கள்ல எங்களால எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன், கட்டாயமா செய்வேன். உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா கட்டாயமா அது செய்யப்படும். ஓகே, உங்களோட ஆதரவு கட்டாயம் வேணும். அதனால தொடர்ச்சி ஆதரவு தாங்க. வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்படி உதவிகள் தேவைப்படுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரியப்படுத்தினா தான் உதவிக்காகவும் முன் வருவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் புதுரால போய் கொண்டிருக்கிறோம். வீடியோ நான் இடையில கண்டினியூ பண்றேன். இப்போ 10 குடும்பத்துக்கு கொடுக்கக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ அக்காட சொன்னோம்னு சொன்னா என்னென்ன வாங்கணும்னு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வளமையாக வாங்கி கொடுக்குறதே கொடுப்போம். கோதுமை, பருப்பு, அரிசி, சீனி. எவ்வளோக்கா 10 கிலோ அரிசி பை? 2300 விற்கிறேன். உங்களுக்கு 260 ரூபா போகுது. இதில் எத்தனை 5 2 4 6 7
10 இருக்கா? சரி. சரி ஓகேங்க. இப்போ அதான் நாங்கள் சொன்னது பருப்பு 2 கிலோ, அடுத்தது இது சீனி 2 கிலோ. இப்போ நான் கட்டுறது ஒரு குடும்பத்துக்கு. அடுத்தது சமண்டின் 1, சோயா மீட் பாக்கெட் 1, தேயிலை 1, பிஸ்கெட். இதோடவும் ஒரு குடும்பத்துக்கு அதோட சேர்த்து அரிசியும் கோதுமையும் வரும். 5 கிலோ அரிசியும் 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமை. தரேன். சரியா இருக்கா? அவ ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா படி, 10 குடும்பத்துக்கு 50,000 ரூபா. சரி ஓகேங்க. இப்போ நான் கடக்க போறது வளையரவு பாலம். இப்போ அங்கால ஃபுல்லா தண்ணி நீக்கும், கட்டாயமா தண்ணி நீக்கும். வேணும்னா இதற்கு மேல இந்த போன மாதம் பெஞ்ச மழைக்கு அதுல தண்ணி நின்றது, இந்த மழைக்கு நிக்காமலா விடும். அடுத்தது என்ன சொல்லணும்னா, இப்ப நாங்க 10 பேருக்கான 10 குடும்பத்துக்கான உணவு பொதிகளை நாங்க வாங்கியிருக்கிறோம். இப்ப ஆனா ஆட்டோல கொண்டு போறது 5 பேருக்கான பொதிகள் தான். ஆட்டோல 10 பேருக்கான பொதிகளை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஆட்டோல 2 பேர் இருக்கிறாங்க, அப்ப கஷ்டம். இப்ப கொண்டு போற 5 பேருக்கு பாப்பமே எப்படி ஆட்களுக்கு தெரிவு செய்து, அதாவது பாப்போம். இப்ப நம்ம பார்க்கும்போது தெரியும் தானே, இப்ப குடிசையில இருந்து வளவுக்குள்ள தண்ணியா இருந்தா, அல்லது ஐயோ ஆட்டோ போக முடியாதா? ஆனா ஆட்டோ போகலாமா? இதால போக முடியுமா? ஆட்டோ போகாது, ஆட்டோ போகாது. சரி ஓகேங்க. இப்ப இதால இந்த பாதையில போக முடியாது. ஏனென்றால் இப்ப பார்த்தா தெரியுதுதானே ஃபுல்லா தண்ணி நீங்கி. இப்ப இங்கால இப்ப இந்த வவுனதீவு, இப்ப இதை தாண்டி இந்த பாலத்தை தாண்டி, அந்த வளையரவு பாலத்தை தாண்டி தான் வவுனதீவுக்கு போகணும். இப்ப இங்கால நிறைய உதவிகள் நாங்க செய்திருக்கிறோம். வாழைக்கால தாண்டியடி, அடுத்தது இப்ப கிட்டடியில நாங்க செய்த உதவி 100 பாடசாலை மாணவிகளுக்கு கட்டளை உபகரணங்கள் வழங்கின அந்த கொத்தியா புலன்ற இடத்துக்குலாம் இந்த பாலத்தை தாண்டி போகணும். ஓகே. இப்ப ஜப்னா யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. இப்ப ஜப்னாவுல நிறைய வெள்ளம் தண்ணி, வீடுகள்லாம் தண்ணி, அதே போல இங்க மட்டக்களப்பு மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஐயா சைக்கிள் போகலாம், விட சைக்கிள் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஆட்டோ போக முடியாது. இப்ப நாங்க இந்த வளைச்சம் போகணும், கொக்கட்டிச்சோலை ரோட்டால போக போறோம். ஓகே. இப்ப எங்களுக்கே ஐடியா இல்லாம இருக்கு. இப்ப நாங்க ஒரு ஐடியாவோட போன நாங்க இந்த இதால போகல, இல்லாட்டி
உடனே போயிட்டு இந்த உதவி வழங்கிருக்கலாம். இப்ப பாருங்க தண்ணியை பாருங்க, இந்த கால் எவ்வளவு தாழுதுன்னு பாருங்க. இந்த தண்ணிக்குள்ள என்ன சொல்றேன்னே தெரியாம இருக்கு. பொடியின் ஐடியா தாரான், காலை காட்டுங்க தண்ணி தாழ்றது. சொல்லப்போ நாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு 2 நாள் மழை தான் பாத்தீங்கன்னா, 2 நாள் மழைக்கே இப்படி பாதிக்கப்படுதுண்டா, இப்ப ஒரு கிழமையா அல்லது ஒரு மாதம் ஃபுல்லா மழை பெய்தா அப்படி இருக்கும். அப்படியே இதெல்லாம் தெரியாத போல. அப்படியே என்ன சொல்ற, இந்த மலைக்கு கூட இந்த கட்டு பாருங்க, இந்த கட்டுற ஒரு மதிப்பத்துக்கு தான் இந்த வாகனங்கள்லாம் போகுது. அப்படி இந்த கட்டு இல்லாட்டி கொஞ்சம் ஆத்துக்கு விட வேண்டியது அப்படி. சரி ஓகே, நம்ம கூட மழையில நனைஞ்சு வீடியோ எடுக்க தேவையில்ல, ஒரு சேஃபா இருக்கணும் தானே. எங்களோட ஆட்டோ வந்தா இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆட்டோ போக முடியாது, ஒரு ஆட்டோ வந்தது இதால அது இப்ப ஸ்டார்ட் வர முடியாம அப்படியே திணறி கொண்டு தான் இப்ப ஸ்டார்ட் எடுத்துக்கொண்டு போறாங்க. இப்ப ரிஸ்க் தேவையில்லை, ஏன்னா இந்த ஆட்டோ வச்சு இப்ப நிறைய இடங்களுக்கு போகணும். இப்ப நம்மளோட வாகனத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். இப்படி ஆட்டோலாம் அப்படி ஒரு ஆபத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அப்படி வீடியோ எடுக்கணும் அவசியம் இல்லை தானே. சேஃபாவே போவோம். இந்த உதவி திட்டத்தை தான் நம்மளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நீங்க நல்லா இருந்தா தான் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் என்று. அதனால ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, அப்படியே வளைச்சி அந்த ரோட்டாலே போவோம், அதாவது கொக்குட சொல்ல ரோட்டால. சரி ஓகேங்க, கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோவை. சரி ஓகேங்க, இப்ப வளையரவு பாலத்தால போக முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்க சரியான தண்ணி. அப்ப நாங்க இப்ப மண்முனை பாலத்தால போக போறோம். அப்படியே கொக்குடச்சோலையை கடந்து கரையாக்கந்தீவுக்கு போறதா எங்களோட பிளானா இருந்தது. இப்ப நாங்க வீட்டுல இருந்து ஆட்டோ எடுக்கும் போது இப்ப கரையாக்கந்தீவுல ஒரு குடும்பத்தை பார்க்க போக போறோம்னு தான் நாங்க இப்ப முடிவெடுத்து வந்தேன். ஆனா இப்ப அதால போக முடியாது தானே. இப்ப நாங்க அந்த உணவு பொதிகளும் வாங்கியிருக்கிறோம். இப்ப இந்த மண்முனை பாலத்தால இப்ப போகும்போது இப்ப அங்க நிறைய ஊர்கள் இருக்கு தானே, இப்ப கொக்குடச்சோலை அந்த துண்டுகள்ல. அப்ப அங்க யாருக்காவது இப்ப இந்த பொதிகளை நம்ம கொடுப்போம். அதாவது 5 பொதி இருக்கு, 5 பொதி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். உண்மையிலே டைம் காணா, ஏன்னா மழை காலம் தான். இப்ப நாங்க பிளான் பண்ணின மாதிரி எதுவும் நடக்கல, மழையும் காத்துமா இருக்கிறதால. ஓகே, அப்ப பாருங்களேன், இப்ப ஒரு சுத்த போறோம் இப்ப மண்முனைய. ஓகே, இப்ப கல்லடி, இது கல்லடி தெரியும் தானே. இப்ப கல்லடி பாடத்தை தானே வந்தனா, இப்ப கல்லடியால போய் கொண்டிருக்கிறேன். நடந்தது காத்தாங்குடிய தாண்டி இப்ப கொக்குடச்சோலைக்கு போவோம். போகும் வழியில பார்த்து கொடுப்போம், இந்த 5 பொதியும் கொடுப்போம். இப்ப நாங்க உண்மையிலேயே இப்ப கூட அந்த கரையாக்கந்தீவுக்கு போற பிளான்லாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க எப்படி இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்கு, இப்ப தண்ணியால போக முடியுமானலாம் தெரியா. ஓகே, ஒரு நம்பிக்கையில போய் கொண்டிருக்கிறோம். சுத்துதான் என்ன செய்யற, அதான் இதுல இருந்து விளங்கும். இப்ப மழை காலங்கள்ல வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, உங்களில் ஒரு நிப்பான் என்று தெரியணும். மண்முனை பாலத்தால போகும்போது நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்காது அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்க நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகள் செய்திருக்கிறோம். அந்த நல்லதெல்லாம் எங்களை காப்பாற்றும் கட்டாயமா. ஆட்டோ ஒன்று போயிட்டு வருது. ஐயா, ஆட்டோ போலாமா? ஆட்டோ போலாமா? ஆட்டோ போலாமா? ஆட்டோ போமா? அள்ளிட்டு போன நல்ல மாமியரா. சரி ஓகேங்க, இப்ப பாத்தீங்க, இப்ப நான் சொன்னா தானே ஒண்ணு நடக்காதுன்ற, அதே போல நடக்கல. ஆனா
மழை வீழ்ச்சி அதிகமாக அதிகமாக அப்படி ஃபுல்லா தண்ணி கூடும் தானே. இப்ப நாங்க போறோம், திரும்பி திரும்பி வாரப்போ தெரியல, ஏட்டா தண்ணி கூடுது, மழையும் கூடுது. ஓகே, ஏதோ கொண்டு சேர்த்தோம்னா சரி எங்கட உதவிய. அதான் உதவி செய்தாக்களும் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் விவரங்களை நான் கடைசியில சொல்றேன். ஓகேங்க, நீங்க கமெண்ட் போடுங்க, கட்டாயமா கமெண்ட் போடுங்க. பாருங்க, உண்மையிலே கஷ்டம்தான். குளிர் வேறு, மழை வேறு, அதுக்குள்ளே நாங்க இப்படி ஒரு சேவையை செய்யறோம் தானே. அதை பற்றின கருத்துக்களை நீங்க கட்டாயமா போடணும். ஏன்டா இப்ப நீங்க போட்டாதான் எங்களுக்கும் அடுத்தடுத்து செய்யணும்னு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். யாரும் கணக்கில் எடுக்காம இருப்பீங்கன்னா எப்படி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்து ஒரு ஆர்வம் கொண்டு வராது தானே. அதனால நீங்க தான் ஆர்வத்தை தூண்டணும். சரி, ஓகேங்க. சரியான காத்து, அங்கெல்லாம் ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா தண்ணி தான். என்ன ஆச்சரியம்டா, ஒரு 2-3 நாள் மழைக்கே இப்படிண்டா, இன்னும் எங்க இருக்கு அங்க வருங்க, அப்படியே ஃபுல்லா தான். இப்போ நாங்கள் வந்த ஆட்டோ. ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ நாங்கள் இப்போ கரையக்கந்தீவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு அண்ணன் ஏற்கனவே எனக்கு பணம் அனுப்பி வச்சவர், இப்போ ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க சொன்னார். அதை போய் கொடுத்துட்டு இப்போ இந்த கரையக்கந்தீவுலேயே இப்போ யார் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க என்று பார்த்து கொடுக்க போகிறோம். சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ முன்னுக்கு பார்க்குறோம், இப்போ அந்த வீடுகளெல்லாம் வெள்ளத்தால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. வளவுகளெல்லாம் தண்ணி. இப்போ அங்கால ஆத்தங்கரைன்றதால இந்த
தண்ணி கொஞ்சம் இது இந்த பகுதியில் கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம். கரையக்கந்தேவு இப்போ நான் 5 குடும்பத்துக்கு தண்ணி வாங்கி வந்தேன் நான். அப்போ 5 குடும்பத்துக்கு கொடுப்போம். கொஞ்சம் பாரம் தான் பரவாயில்ல, தூக்கிட்டு போகிறேன். இப்போ நாங்கள் உள்ளே வந்தவங்கள்ட்ட பேசினோம். நாங்கள் பேசிட்டு இடத்தையும் பார்த்தோன்னாங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கி. இப்போ ஒரு குடியில் இருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம். இப்போ வந்து கேட்கும்போது சொன்னாரா, நான் என்னோட வீடியோஸை பார்க்குற வரான். ஆனால் அதுக்கு தானே போகிறேன். அடுத்த நான் உள்ள வாரமே இதை நம்மளை காட்டிடுறோமே. என்னண்ணா இந்த மலைக்கு எப்படி தண்ணிண்டா இன்னும் எத்தனை வயசு பிள்ளை உங்களுக்கு இருக்கு? 4 வயசு. எங்க அவ? மலையால விட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் தண்ணி எரியுமே கொஞ்ச நாளையால. இப்ப இதுல இருக்கு இப்ப கோதுமையும் அரிசியும் இப்ப இதெல்லாம் இருக்கா? இப்ப எங்களோட ஒரு ஆதரவுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு இளம் குடும்பம், இப்ப ஆதரவுக்கு தான் போனீங்க நீங்க இப்ப போகலாமா? காத்து மலையில போயிடா. இப்ப பாருங்க, இப்ப மீன்பிடி தொழில் தான். இப்ப இந்த கிளைமேட்டுக்கு கட்டாயமா போக முடியாது. இப்ப கூலி வேலை செய்தானே சாப்பிடுறேன். இப்ப இந்த இருக்கிற இடத்த நிலைமையை பார்த்தாலே என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. சரி, ஓகே தானே என்ன? சந்தோஷமா. இப்ப இது ஒரு 5000 பெறுமதியான உணவு பொருட்கள் என்று சொல்லலாம் அண்ணன். சரியா? சரி. இப்ப என்ன பாத்துருக்கீங்களா வீடியோஸ்ல? சரி, ஓகே. சந்தோஷமா? சரி, எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு தந்ததுல. சரி, ஓகே. நாங்க இன்னும் கொடுக்கணும் 4 பேருக்கு. சரி, வாரம். சரியா? அப்படி இந்த இடத்தை காட்டுறீங்க. இது உங்களோட சொந்த வளவு தானே? இது ஒரு 7 நாள் 8 நாள் குடி போகல. இந்த மழை காத்து வந்து இவ சமைச்சு கொண்டு இருக்கிறீங்க. என்ன கறி இன்றைக்கு? அப்ப கறி மீன் தான். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 24. சரியா, சரி. அதான் இளங்குடும்பம். சரி, எங்களால முடிஞ்ச ஆதரவு. சரியா? ஓகே, போயிட்டு வாரமா? சரி, ஓகே. பாருங்க, ஃபுல்லா தண்ணி தான். அதான் இந்த மலைக்கு இப்படி தண்ணிண்டா. அப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நாளையில எழும்ப வேண்டி வரும் பொழிஞ்சிருந்து அப்படி வெள்ள மாதிரி. எத்தனை பேர் இருக்காங்க இங்க? இல்ல ஒரு குடும்பமா இல்ல எத்தனை குடும்பம்? ஒரு குடும்பம் தானே. இப்ப தோணியாலே யாரானு இப்ப சரி, ஓகே ஓகே ஓகே. அரிசி இதுல இப்போ சரி, ஓகே. நீங்க எடுங்க. எப்படி? ஓகே, நீங்க எடுங்க. என்ன நிலைமை? ஆனா இது ரோடு. ஆனா ரோட்டுல தோணி ஓட்ட போறோம். கடல் தொழில் தானா? கடல் இல்ல, ஆத்து தொழில். கடல் கடல். என்னன்னு 2 நாள் மலைக்கு எப்படின்னு ஊர் அப்படிதான்மா? நாங்க இதுக்கு முதல்ல இங்க வந்திருக்கோம். இந்த வீடா? அந்த வீடா? இந்த வீடு ஆக்கலுங்க. இந்த வீட்டுக்கு வந்தா நாங்க ஒரு 4-5 மாதம் வரைக்கும் அங்க வீடியோவுக்கு நம்ம சொன்னதெல்லாம் வீட்டு. இப்ப இந்த வீட்டாக்கள் எல்லாம் அப்ப இவங்கெல்லாம் பெஞ்சில்ல. நீங்களும் யார் யார் இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கிறது. நீங்க போறீங்க இங்க இருக்கீங்களா? சரி, ஓகேங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி, முழங்காலுக்கு மேல. இந்த விடா? ஐயோ, வீட்டுக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள வச்சு கொடுப்போம். அங்கால எலும்பி
இங்க உங்களுக்கு எங்க? எல்லாம் ஓ ஓ, ஓ. மோனா கொஞ்சம் வாங்க தண்ணி வாங்க அந்த பிள்ளைங்க இந்திரிக்கு. வாங்க இந்தாங்க. தூக்குவீங்களா? தக்காளி எல்லாம் பிள்ளை அரிசி ஓ மட்டும் அரிசி. இதை பிடிங்க ஓ இல்ல ஏதாவது ஒன்றை பிடிச்சா சரி. சரியா? ஓகே கொண்டு ஓகே. வச்சுட்டு வாங்கலாம் இன்னொரு சாமாரி. ஓ அதில் வச்சுட்டு வாங்கலாம். அந்த இவ்வளவு தண்ணி கூட வர்றதுக்கு காரணம் பக்கத்துல ஆறு இருக்கிறாரு. ஆ? ஏன் கட்சி மாதிரி ஆத்துக்கு தானே போறேன். இப்ப எத்தனை நாளா வேலைக்கு போகல? 5 நாளா 5 நாளா தொழில் இல்ல. தொழில் அவ அண்டைக்கு அண்டைக்கு உழைச்சுதான். சாப்பிட பிடிச்சா அண்டை கண்டு கூட நான் வயல் காணியா இந்த வருமானம் வயல் ஒன்றும் இல்லை என்ன? மாடு ஆடு வச்சு ஆ வா. சரி ஓகே நன்றி. கேட்கணும் தம்பி தம்பிஞ்சல வாங்க நன்றி. இங்க வரியா? வாங்க பையா நைஸ் வாங்க நடு ஒன்று தண்ணி குடித்து தோணியும் கூட நம்ம தோணி உள்ள இருக்கு அந்த வளர்ப்பு ரெண்டு அப்படியே எடுத்து பிள்ளைகள் கிட்ட போறோம் இந்த பிள்ளை சரியா வாரமா? அப்படி அங்கே நான் காட்டேன் இவ்வளோ தண்ணி இல்லாது. கிளியர் ஆ என்ன எடுத்து போமா? வாங்களேன் இப்படி நாள் இங்க இல்ல. ஓ நீங்க வரல, நான் முதல்ல ஆரம்பத்துல வந்து நீ வாங்கல. ஐயா என்ன மாதிரி சுகமா இருக்கீங்களா? என்ன வீட்டுக்கு தண்ணி ஏறிதா? ஏற போகுது என்ன? தொழில் இல்லை. வேணாங்க கொஞ்சம் வாங்கி வந்தீங்க சாமான. சரியா? நீ வர சரியா? அதால வரியா? கொஞ்சம் இந்த தண்ணியை காட்டிடுங்களேன். உங்களோட வீட்டுல தண்ணி தானே நீக்கி தோணிலாம் என்ன இப்ப? தோணி ஒண்ணு நீக்கி. எத்தனை பேர் இப்ப பிள்ளைகள்? சரி நீங்க அதுக்கிட்ட வாங்கலாம். கேப்பம் அதுக்கிட்ட வாங்க. அதுக்கிட்ட வாங்க. இல்ல இப்ப நடக்கும்னு நினைச்சு பாக்கல. சோனில போக மாட்டேன். சரி சரியா? அவங்க போறாங்களா? அப்ப நான் ஒரு தடவை வந்தேன். அவங்களோட வீட்டு தான் ஒரு அக்கா கூட்டி வந்தவ. ஆனா அவங்களோட பிள்ளை வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லத்தான் நாங்க போனேன். இப்ப போறாங்களா? உங்களோட மனைவி இறந்துட்டாங்க தானே? சரி சரி ஐயா. இப்ப நீங்களும் மாத்து தொழில் தானே செய்யற? சரி ஓகே. இந்த அம்மாவா? என்ன அந்த அம்மாக்கு வீட்டை போய் பார்ப்போம் என்ன? நீ காலைல என்ன சில்பர் போடல? யாரும் போடலையா? விளங்கல. குடிக்கிறத விட அவருக்கு கல்லூட்டில் இருக்காங்க. பாவம் சாப்பிட கூட வழி இல்லை.
சரியானம்மா, அதான் எங்களுக்கு கஷ்டப்பட்டாக்கள் இப்ப எங்க இருந்தாலும் நாங்க கொடுப்போம். சரியா? அவருக்கு இந்த உதவி மட்டும் இல்ல, நீங்க வேற என்ன செய்ய மாட்டா. ஒரு குடியில நிரந்தரமா ஒரு சின்ன குடியில ஒத்தர இல்லையா செய்து விடுங்க. ஏழுமண்டா உங்களோட வீடு கரண்ட்டும் இல்லை என்ன? அப்ப இப்ப வாழ்ந்ததெல்லாம் இப்ப பிள்ளைகள் பெத்து வாழ்ந்ததெல்லாம் அங்க இதுல ஒரு சின்ன களிமண் சரியாம்மா, வாங்கம்மா. பார்த்தாலே விளங்குதம்மா, உண்மையிலே மோசமா தான் இருக்கு. இப்ப ஒழுகுந்தானே ஃபுல்லா இருட்டுதானா? ஓ, காலில் நீங்க சில்பர் போடல, நாங்க எதுவும் போட்டுறீங்க. எப்படி ஒண்ணு காட்டுங்க, இப்படிவா விளக்குதான். நல்ல ஒரு வாழ்க்கை என்ன? சரி, உங்களுக்கு தண்ணி ஊறித்தா? இதுக்குள்ள நான் இப்ப தூங்குறப்ப குளிட்டுமே, அப்ப பாய விரிச்சா தூங்குறான். அப்படியா? சரி, அம்மாக்கு வைங்க. இந்தாங்க, எடுத்து வைங்க. மற்றது இந்த ஒரு பேக் ஒன்று. சரியாம்மா, இதுல 5000 சாமான் இருக்கு. சரியா? இந்த பாத்துக்க எல்லாத்தையும் ஒரு தனியால் தான். ஒரு மாத்தைக்கு வச்சு சாப்பிடல. ஓ, அவ ஒரு தனியால் தானே. சரியா, வரட்டா? இப்ப அதான் இந்த வீடியோல நம்ம காட்டுறீங்க உங்களோட நிலைமையே. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பிள்ளைகள். எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? எங்க அவன் இதுல இருக்கிற கொஞ்சாதியில இருக்கிற மற்ற கொம்பளை பிள்ளைங்களே எல்லாமே இது மட்டும்தான் தண்ணி தனிப்பு. தனி தம்மட முகம் தெரியுதுல, வாங்க வெளியே வாங்கல. விளக்கத்தை சேர்ந்து வடியா. எத்தனை வயது அம்மா? எத்தனை வயது? 70. சரி, அதான் இடத்த காட்டுறீங்க தானே. சரியா? இப்ப எங்களால முடிஞ்சது. இப்ப நாங்க நாங்க 5 பேரு குடும்பம் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு தந்துருக்கோம். சரியா? இப்ப நாங்க வாரம் எடுத்துக்கிட்டோம், பார்த்து என்ன மாதிரி 2 பார்த்து வாரம். சரியா? தம்பி பார்த்து ஒரு வீடு இந்த குடியில் வர்றது கரண்ட் இல்லை, அதுகளுக்கு தண்ணி இல்லை. தண்ணி கரண்ட் தண்ணி காசு கட்டுறது தண்ணி காசு கட்டாம வட்டி போட்டாங்க. அப்படி என்ன? அப்ப நீங்க வாழ்ந்ததே இப்படியான குடிசையில கொஞ்சம் இதா இருந்தது, சின்ன பெருசா இருந்தது. அந்த அப்ப அவரை சாக அழிஞ்சு வை அழியி எல்லாருக்கும் கட்டிக்கிட்டு கொடுப்பேன். வருதானா? சரி, இப்ப நாங்க இப்ப ஒன்றும் செய்ய முடியாதானே. இப்ப ஒன்று நாங்க சொல்ல முடியாது. இப்ப நாங்க வந்தது வேறு வேலைக்காக தானே. நாங்க வாரம் இடத்த கட்டமா. சரியாம்மா? அப்படி தூர அப்படி காட்டி விடுங்க. அப்படி காட்டியாச்சா? அப்படிவா அம்மாடத? அம்மா தனியா? ஓ, அம்மா தனியா இருக்கிறாவாம். பிள்ளைகள் இப்ப உங்களோட இல்ல, தனியா தான். இப்ப பாருங்க, ஊராக்களே சொல்றாங்க, இப்ப ஊராக்களே ஆதரவா இருக்கிறாங்க அம்மாக்கு. சரியாம்மா? இப்ப நாங்க வந்தது வேற வேலைக்கு, இன்னும் வேலை முடியல. நாங்க அடுத்த கட்டம் வாரோம். சரியா? சரி, ஓகே, வாரம்மா. அதான் குளிருக்குள்ள எப்படி நீங்க தூங்குறீங்களோ. சரியா? என்ன பயப்படுறீங்க? கைதாங்க. சரியா? வாரமா? சரி, ஓகே. எப்ப சரி, நாங்க போயிட்டு வாரம். சரியா? சந்தோஷம் உங்களுக்கு தந்தது. சரியா? அதுல 5000 சாமான் இருக்குக்கா, விளங்கிட்டா? சரியாக்கா? ஓகே. சரி, ஓகேங்க. இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நேற்றாம் வீடியோ எடுத்தேன். இது வீடியோ எடுத்ததுக்கு அடுத்த நாள். ஏன்னா இப்போ நிறைய சிரமத்துக்கு மத்தியில் செய்தோம் நாங்கள் வீட்டை. இப்போ அங்கே வச்சும் வீடியோட ஃபைனல் முடிக்கலாம் போயிட்டு. அவ்வளோ மழை. அடுத்தது நாங்கள் வந்த பாதை எல்லாம் முடைஞ்சு போயிருந்தது. ஓகேங்க, நாங்கள் வெற்றிகரமாக இந்த உதவி திட்டத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அது சொல்லப்போனால் 10 குடும்பத்துக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் வாங்கியிருக்கிறோம். இப்போ 5 குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் 5 குடும்பத்துக்கான நிவாரணப் பொருட்கள் இருக்கு. சொல்ல போனா இன்னும் கடையில
கடையில தான் இருக்கு, கடையில இருந்து எடுக்கல. ஏனென்றால் இப்ப மட்டக்களப்புல இருந்து, அதாவது மட்டக்களப்பா, இப்ப என்னோட இடத்துல இருந்து மட்டக்களப்பு டவுனால அங்க தாலி எடுக்க போக முடியாம இருக்கு. இப்ப புதூருக்கு போகணும், நான் அந்த கடையில சாமான் எடுக்கணும்டா அங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமை. மட்டக்களப்போட நிலைமை ரொம்ப ஒரு மோசமா இருக்கு. ரூபாய் 50,000 பெறுமதியான உதவி திட்டம் இது. இந்த உதவியை வழங்கினது, அதாவது எனக்கு பணம் அனுப்பி வச்சு உதவியை வழங்குங்கண்டு எனக்கு பணம் அனுப்பி வச்சது மலேசியாவில் இருக்கிற சதேஷ் பிரதர் தான். ரூபாய் 50,000 அனுப்பினாரு. அவர பணத்தை பயன்படுத்தி தான் இந்த உதவி திட்டத்தை நான் செய்திருக்கிறேன். ரொம்பவே நன்றி பிரதர், ரொம்பவே நன்றி. இப்போ மலேசியாவிலிருந்து நிறைய பேர் எனக்கு பணம் அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்பவே நன்றி. மலேசியாவில் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ டிக்டாக்ல என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க மலேசியாவில இருந்து, அதுக்கு நன்றி சொல்கிறேன். டிக்டாக்கும் சரி யூடியூப்பும் சரி நிறைய பேர் பார்க்குறீங்க, நன்றி அதுக்கு. ஓகே, இந்த என்னோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 8403. சதேஷ் பிரதருக்கு நன்றிகள். இப்போ சொல்லப்போனால் இது என்னோட 2வது நிவாரண உதவி என்று சொல்லலாம். ஏற்கனவே 120 குடும்பத்துக்கு நான் உதவியில் வழங்கிட்டேன், இது 2வது உதவி. ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ஓகேங்க, இப்போ நேற்று நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்திச்சு ஒரு அண்ணன் அனுப்பி வச்ச பணத்தை கொடுக்க போனாங்க. அதோட சேர்த்து இந்த உதவியை நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்லலாம், 5 குடும்பத்துக்கான உதவியையும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.